Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th சமச்சீர் Physics Unit 6 Opticsலேருந்து Effects due to Total Internal Reflectionல Glittering of Diamond and Mirage and Looming பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Glittering of Diamond. Diamond சொல்லும்போது வைரம் ஏன் ஒளி மிளிருது, மினுமினுக்குது, ஷைன் ஆகுது, அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கான நிறைய டெர்மினாலஜி, அதாவது வெக்காபுலரி, டாஸ்லிங், ஸ்பார்க்லிங், கிளிட்டரிங் கொடுத்துருக்காங்க. ஏன் டைமண்ட் வந்து ஷைன் ஆகுதுன்னா இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ இன்சைட் த டைமண்ட்குள்ளேயே லைட் ரேஸ் வந்து இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ரீசன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டைமண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வேறு க்ரௌன் கிளாஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1.5 தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த இடத்துல டைமண்டுக்கு வந்தீங்க 2.417. ஸோ இந்த லார்ஜர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24.4 டிகிரி. ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 24.4 டிகிரிக்கு மேலே அண்ட் தென் 90 டிகிரிக்குள்ள ஒரு லார்ஜர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் லைட் ரேஸ் வந்து டைமண்டில் இன்சிடென்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ யூஸ்வலாக டைமண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கட் ஃபேஸஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரீஜன் வழியாக லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ ஏர் மீடியத்துலேருந்து டைமண்ட் மீடியத்துக்கு ரிஃப்ராக்ட் ஆகி வருது. ஸோ ஒன்ஸ் அந்த ரிஃப்ராக்ட் ஆகி வர ரேஸ் வந்து ஏர் மீடியத்துக்கு அகெயின் வெளியே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எஃபிஷியன்ட் டைமண்ட் கட்டர் என்ன யூஸ் பண்ணுவார்னா இந்த லார்ஜர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கட் ஃபேஸஸை டிசைன் பண்ணுவார். ஸோ தட் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆகி வரக்கூடிய ரேஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறதுனால ரைட் ரேஸ் என்ன ஆகுதுன்னா அந்த டிஃப்ரெண்ட் கட் ஃபேஸஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறாங்க. ஸோ கண்டினியூவஸாக டிஃப்ரெண்ட் கட் ஃபேஸஸில் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறது தான் உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ லைட் ரேஸ் வந்து ஒன்ஸ் டைமண்ட்குள்ளே என்டர் ஆகி அகெயின் ஏர் மீடியத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள இந்த மல்டிபிள் ஃபேஸஸில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னால தான் உங்களுக்கு டைமண்ட் வந்து கிளிட்டர் ஆகுது, ஒரு ஸ்பார்க்லிங் எஃபெக்டை கொடுக்குது. ஓகேவா? இப்போது இதே இதில் செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து டிஃப்ரெண்ட் கட் ஃபேஸஸ் வழியாக என்டர் ஆகி ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகே, இது வந்து ஒரு நார்மலாக இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் இதோட ஆங்கிள் வந்து கிரேட்டர் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கிறதுனால உள்ள இன்டர்னலாகவே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எகெயின் இந்த ஒரு கட் ஃபேஸ்லேருந்து இன்னொரு ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாத்து வழியாக ஒரு ரே வந்து அகெயின் இன்சிடென்ட் ஆனாலும் இதே பாத்தை ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் உங்களுக்கு ரீசன் பிஹைண்ட் கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மிராஜ். தமிழில் வந்து உங்களுக்கு காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டெசர்ட், ஓகே, அல்லது ஒரு ஹாட் சன்னி டே, ரொம்ப உஷ்ணமுள்ள பகுதிக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு லாங் ட்ராவலில் ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப தூரம் தள்ளி அந்த ரோட்டோட பகுதி கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏதோ வெட்டான ரீஜன் மாதிரியே தெரியும். நம்ம க்ளோஸராக போகும்பொழுது இந்த வெட் ரீஜன் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வகையான இல்யூஷன், ஆப்டிக்கல் இல்யூஷன்ங்கிறாங்க. லைட்டுனால ஏற்படக்கூடிய ஒரு மாயமான பிம்பம் தான் இந்த காணல் நீர். ஓகே, ஆக்சுவலாக அந்த இடம் வெட்டாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதனால் அப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் சன்னாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கிரவுண்டை ஒட்டி இருக்கக்கூடிய ரீஜன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதோட டென்சிட்டி வந்து மாறுபடும், அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் மாறுபடும். அதனால் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் இங்கே கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே உள்ள ரீஜன், ஓகே, ஒரு ஹைட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுறதுனால லைட் ரேஸ் வந்து இந்த ஏர் மீடியம் வழியாக உங்களுக்கு ட்ராவல் ஆகி போகும்பொழுது உங்களுக்கு இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு டீவியேட் ஆகுதுங்கிறாங்க. இந்த டீவியேஷன் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து இன்டர்னலி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் உங்களுக்கு வெட்டான மாதிரி ஒரு இல்யூஷனை கொடுக்குது. ஸோ இதுக்கான பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டெசர்ட் ரீஜன், ஓகே, ஹாட் சன் இருக்குது, லைட் ரேஸ் வந்து எல்லா ரீஜன்லையும் படுது. ஸோ கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஏரோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும் பொழுது அதோட டென்சிட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும், ஏன்னா அதோட வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஓகேவா? யூஸ்வலாக ஹாட் ஏர் வந்து அந்த எனர்ஜியை, தெர்மல் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அதோட டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜர் டிஸ்டன்ஸாக உங்களுக்கு தே ஃபால் அப்பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வால்யூம் கூடுறதுனால டென்சிட்டி கம்மியாகும். அப்போது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் உங்களுக்கு கம்மியாகும்.
ஸோ த ரீஜன் அபவ் த கிரவுண்ட் வந்து ரேரராக இருக்கும். ஸோ வித் இன்க்ரீஸ் இன் த ஹைட் இன்க்ரீஸ் ஆக அதோட டென்சிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கூடுது. அதனால மேலே இருக்கக்கூடிய ரீஜன் டென்சராகவும் கிரவுண்ட் அண்ட் அது அபவ் லேயர் வந்து உங்களுக்கு ரேரர் மீடியமாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வேரியேஷன் இந்த டென்சிட்டி தான் உங்களுக்கு வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கான கண்டிஷன் என்ன? லைட் ரேஸ் வந்து டென்சர் டு ரேரர் மீடியம் ட்ராவல் ஆகணும். தென் ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டராக ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கும்போது மட்டுமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வித் இன்க்ரீஸ் இன் த ஹைட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கீழே ரேரர், மேலே வந்து டென்சர். இப்போது லைட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ட்ரீ, ஓகே, ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இன்சிடென்ட் ஆகுது. இது வந்து டென்சர். ஸோ டென்சர்லேருந்து ரேரர் மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும்பொழுது ரிஃப்ராக்ஷன் நடக்கும் அவே ஃப்ரம் த நார்மல். அகெயின் அனதர் ரீஜியன் வருது. அகெயின் இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் வந்து டீவியேஷன் பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த நார்மல். மாதிரி கண்டினியூஸாக அவே ஃப்ரம் த நார்மல் வந்து லைட் ரேஸ் வந்து டீவியேட் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அபவ் த கிரவுண்ட் ரீச் ஆகும் பொழுது இந்த இடத்துல டென்சர் மீடியத்துக்குள்ளேயே லைட் ரேஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த இடத்துல இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன? உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்குது. இந்த டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டடான ரேவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது எனக்கு இந்த இடத்துல இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு வகையான இல்யூஷன் எஃபெக்ட் தான். உங்களுக்கு இந்த லேயர்ஸ் ஆஃப் த ஏர் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுறதுனால ஒரு வகையான கலங்கள், ஒரு ஷேக்கினஸோட தெரியும். இப்போது ஒரு அப்சர்வர் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆன ரேஸை வந்து பார்க்கும் பொழுது ஒரு பூல் ஆஃப் வாட்டர், ஒரு தண்ணி தேங்கின இடத்துலையோ அல்லது வெட்டான பகுதி, ஈரமுள்ள பகுதியில் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆனால் தெரியுமோ அந்த மாதிரி ஒரு ஷேக்கினஸோட தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து மிராஜோட எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எகெயின் இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்குது. அண்ட் தென் ஐ வந்து கிரேட்டர் தென் ஐசியாக இருக்கும்போது மட்டுமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ் லைட் ரேஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ சன்லேருந்து லைட் ரேஸ் வந்து ட்ரீயில் பட்டு அந்த ட்ரீலேருந்து வரக்கூடிய லைட் வந்து த்ரூ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஏர் வந்து ட்ராவல் ஆகி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இன்டர்னலாகவே டென்சர் மீடியத்துலேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் மிராஜோட ஃபார்மேஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து லூமிங். ஓகேவா? இப்போ மிராஜ் எப்படி ஹாட் ரீஜியனில் நடக்குதோ லூமிங் வந்து கோல்டர் ரீஜன்ஸில் நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது கோல்டர் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எப்படி மாறுபடுது அதான் பார்க்க போகிறோம். கோல்டர் ரீஜனில் த ரீஜன் அபவ் த கிரவுண்டோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் பொழுது டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டென்சர் ஏராக இருக்கும். அதனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாக இருக்குது? ஹையராக இருக்குது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் வந்து ஏர் வந்து ரேரராக ஆகிட்டே இருக்குது. ஸோ அதோட டென்சிட்டி வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் வந்து அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் என்ன ஆகுது? உங்களுக்கு குறைஞ்சி போகுது. ஸோ கீழே டென்சர், மேலே ரேரர் மீடியம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து அகெயின் உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். லைட் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஹவுஸ், இதோட இமேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டென்சர் டு ரேரர் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ டீவியேஷன் வந்து அவே ஃப்ரம் த நார்மல் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு லைட் ரேஸ் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணினா எனக்கு இந்த இடத்துல இமேஜ் ஃபார்மேஷன். இந்த இடத்துல இமேஜ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்டாக தெரியுது. ரிவர்ஸ் ஆஃப் த மிராஜ் தான் இந்த இடத்துல மோஸ்ட்லி எல்லா ஃபினாமினும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் இமேஜ், அதாவது தலைகீழான இமேஜ் தான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம மிராஜில் என்ன பார்த்தோமோ அதோட ஜஸ்ட் ஆப்போசிட். அங்கே ஹாட்னா இங்கே கோல்டு. இங்கே கிரவுண்ட் லெவலில் மிராஜில் ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால டென்சிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல கிரவுண்ட் லெவலில் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு டென்சிட்டி வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஆப்போசிட் ஃபினாமினன் தான் நடக்கும். ஸோ இதுதான் வந்து லூமிங்கோட எஃபெக்ட். இது வந்து கோல்டர் ரீஜியன்ஸ், ஃப்ரோசன் லேக்ஸ், ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்க முடியும். ஒரு சீ லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு யாட்ச் வருது, ஒரு குட்டி படகு வருதுன்னு வச்சுக்கலாமே, அது வந்து ஆக்சுவல் பொசிஷனோடைய உங்களுக்கு ரைஸ்டாக தெரியும். ஸோ அது வந்து தலைகீழான இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல லூமிங் எஃபெக்ட். ஸோ கோல்டர் ரீஜன்ஸில் நடக்கக்கூடியது தான் இந்த லூமிங். ஓகேவா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் சங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.